ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமையின் மேகமே, போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீமே நிறைய பேர் நல்லா ஆராதிக்கிறீங்க, தெய்வ பிரசன்னத்தோட இணைஞ்சு. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் நல்ல பாடம். தம்பிகள் அங்கே லிரிக்ஸ் வருது, பார்த்து. தமிழ் தானே? தமிழில் நல்லா பார்த்து பாடணும். ஏன்னா நீங்கள் எஸ்கேப் ஆயிருவீங்க. இப்போ சண்டே கிளாஸ் நல்லா கர்த்தரை பாடி துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்துல இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி, அவர் வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் வராருன்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறதுனால தான் நம்ம கூடுறோமே, இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அது நம்ம ஆராதிக்கிற தேவன் இங்க வந்துடுறாரு. அவர் வந்துடுறாரு. சிலர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா கூட வரதில்லை. ஆண்டவர் சொல்ற, 2 பேர் என் பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிட்டாங்க, நான் இருக்கிறேன், அங்க நான் இருக்கிறேன். Our God is among us. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. காற்று வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நான் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டபடினாலே என் அஸ்திபாரம் அசையாது. ஹல்லேலூயா. புயல் அடிச்சாலும் சரி, பெருங்காற்று வீசினாலும் சரி, என் அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி. மீண்டுமாய், இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான என் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக எழும்பி ஜொலித்திடுவோம். 3, 4. இயேசு ராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார், நாம் கூடும் இந்த
ஓசன்னா 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 ஆமென் ஓசன்னா இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே ஆமென் இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார் நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுவே ஆமென் 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 நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே இயேசு ராஜன் கை இப்படி தட்டணும் பாருங்க கூடும் இந்த சபையிலே ஓசன்னா 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 இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே உச்சுகிறார் ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே உச்சுகிறார் அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே அனலாய் நாமும் எத்தனை பேருக்கு இந்த அக்கினி வேணும் இறங்கிடுதே அனலாய் நாமும் கொழுந்து விட்டு கண்களை மூடி கரங்களை தட்டி பாடலாமா அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய இறங்கிடுவே ஓ அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே சீனாய் மலை முகளில் ஒரு தீஜ்வாலை நான் காண்கிறேன் இஸ்ராயேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே சீனாய் மலை முகளில் ஒரு தீஜ்வாலை நான் காண்கிறேன் இஸ்ராயேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அபிஷேகத்தில் அக்கினியில கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுங்க ஆவியோடு உண்மையோடு ரகரபா சதரவேனா ஓ அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் உங்களை மாற்றட்டும் ஓ ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே ரிபலபானா ஜீவ நதியாக பாய்ந்திடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் அப்பா ஓ எங்கள் மேலே ஓ ரியாகலமா சதரேதனா வல்லமையோடு வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட ஓ அபிஷேகம் ஊற்றிடுமே எங்கள் சபையிலே ஊற்றிடுமே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டுமே எங்களுக்கு உள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படட்டும் எங்களை வேற மனுஷனாய் மாற்றுகிற அபிஷேகம்
ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் ஜீவநதியே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகடபானா ரெபேலி அந்தேரா ரபஷதரபாலா அஞ்சரகரேனா. அன்னமார் மீது, தம்பிகள் மீது, தங்கச்சிகள் மீது ஒரு புதிய அபிஷேகம் அக்கினியாய் நிறுத்துகிற, அக்கினி ஜுவாலையாய் நிறுத்துகிற அபிஷேகம் அக்கினியாய் இருமாப்பான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், கடின இருதயங்கள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமம். ஓ ரபரபா ஷரரபா நியந்தரேதன. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவநதியே வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆமென். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சேர்ந்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆவியில களி கூர்ந்து சொல்லுங்க. இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது அவர் பிரசன்னம், ஓ அவர் பிரசன்னமாகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வருகிறார். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ரகரவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். என் தகப்பனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம், என் ரட்சகருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே எல்லாம் கூடும். என் இயேசு கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அண்ணா, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, 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 துதிங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. வாய்களை திறந்தப்பா, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சூன்ய கட்டுகள் விலகும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வானத்தின் கீழானோர், பூமிக்கு மேலானோர், ஓ பூமியின் கீழானோர் முழங்காலில் முழங்கத்தக்க அதிகாரம் உள்ள நாமம் இயேசுவின் நாமம். அவர்
நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. யார் யார் சரீரத்துல எல்லாம் வியாதி நோய் இருக்கோ உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. இந்த ஸ்டான்ஸா இந்த வார்த்தைகளை நம்ம பாட போறோம் விசுவாசத்தோடு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் எனக்கு உண்டு, நான் அவர் பிள்ளையா இருக்கிறேன், சுக வாழ்வு எனக்குரிய சுதந்திரம், அதை பிசாசு திருடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அவர் சிலுவையில எனக்கு சம்பாதித்து வைத்த இந்த சுகத்தை நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறேன். தலைமுறை சாபங்களை உடைத்து பெறுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன், நான் உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நாமத்தில் நமக்கு ஆரோக்கியம் உண்டு, அவர் நாமத்தில் சுகம் உண்டு, அவர் நாமத்தில் பலன் உண்டு. என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு பாடுங்க. ஒரு ரகசியம் தெரியுமா? உங்க நாவின் அதிகாரத்துல ஜீவனை வைத்திருக்கிறார். நாவின் அதிகாரத்தில் ஜீவன் உண்டுங்க. இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துறார். நம்ம பேசுற வார்த்தைகளை பரலோகம் கனப்படுது. இட் வேல்யூஸ். புருஷன் வேல்யூ கொடுக்கறது இல்ல, மனைவி வேல்யூ கொடுக்கறது இல்ல, அந்த பேச்சுக்கு மரியாதை பிள்ளைங்க கொடுக்கறது இல்ல. ஆனா தேவ சமூகத்துல நீங்க சொல்ற வார்த்தைகளை, விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகளை பரலோகம் கனப்படுத்துது. தூதர்கள் அதை சுமந்து கொண்டு போகிறாங்க. எத்தனையோ பிரச்சனை நடுவில் என் பிள்ளை விசுவாசத்தோடு பேசுற இந்த வார்த்தையை நான் கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் உயர்த்துவேன். இது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. சுகம் வேணுன்றவங்க கரங்களை உயர்த்தி இந்த பாடல் விசுவாசத்தோடு என் கூட மெதுவா பாடுங்க. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. ஓ, அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. விசுவாசத்தோடு அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும் வியாதியின் முடிவதில் உண்டு. மீண்டுமாய் அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கோடும். நீங்க பாடும்போது கேன்சர் செல்ஸ் கர்த்தர் அழிக்கிறார். அவர் நாம கேன்சர் செல்ஸ் கர்த்தர் அழிக்கிறார். ரகடபா சந்தரமனா கர்த்தர் அதை சுட்டெரிக்கிறார். அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட் நமக்கில்லையே. மீண்டும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. நான் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நான் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம். ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். உங்க சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசு நாமம் எனக்கு போதும்,
வெட்கப்படுத்தாத தேவனுடைய அன்பு, வெட்கப்படுத்தாத அவருடைய வல்லமை, வெட்கப்படுத்தாத தேவனுடைய கிருபை, ஓ தலையை உயரச் செய்கிற தேவனுடைய வல்லமை. நீங்க சொல்லும் போதே அற்புதம் நடக்குது. இயேசு எனக்கு போதும், அவர் போதுமானவர், அவர் போதுமானவர், என் இயேசு எனக்கு போதுமானவர். என்னை சுகப்படுத்த அவராலே கூடும். டாக்டர்ஸாலே முடியாதது, ஓ ரதங்களாலே முடியாதது, குதிரைகளாலே முடியாதது என் ஆண்டவர் எனக்காக செய்கிறார். என் ஆண்டவர் எனக்காக செய்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அவர் ஒரு தூத சேனையை உங்களுக்காக இப்பொழுது அனுப்புகிறார். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. அவர் போதும் நமக்கு, அவர் போதும் நம்மை மன்னிக்க, நம்மை ரட்சிக்க, நமக்கு அற்புதம் செய்ய, காரியத்தை வாய்க்க பண்ண, நம்மை சுகப்படுத்த, பேய்களை ஓட்ட, நம்மை நித்தியம் வரை கொண்டு போய் சேர்க்கிறது இயேசு எனக்கு போதும். எல்லா துதிக்கும் மகிமை அவருக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாரும் இந்த நாளில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அடியேனை இந்த மாதத்தில் கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் ஃபஸ்ட் சர்வீஸில் ஆரம்பித்தேன், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஏன்னா கர்த்தர் எவ்வளோ அழகாக நடத்துகிறார் அப்படின்றது சனிக்கிழமை சொன்னேன். நான் போன மாதம் வர வேண்டியது ஒரு சனி ஞாயிறு. நானும் பாஸ்டர் ஜோஷுவா சொன்னது மறந்துட்டேன். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டும் போடல. இங்கே நிறைய அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பாஸ்டர் அம்மாவுக்கு அந்த காரியங்கள்னால அவங்களும் மறந்தாங்க, நானும் மறந்தேன். அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நாகர்கோவிலிருந்து தான் மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாங்க, அடுத்த வாரம் வந்துடுங்க தம்பி அப்படின்னு. நான் எங்கம்மா வரணும் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு மறந்துருச்சு. அந்த சனி ஞாயிறு நான் வர முடியல. அப்போ நான் சரி எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல அப்படின்னு இப்போ இந்த மாதத்துக்கு தள்ளி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி அக்டோபர் நடுவிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சனி ஞாயிறே ஃப்ரீ இல்லை. அந்த சனி ஞாயிறுக்கு அப்புறம் ஏப்ரல் 2வது வாரம் வரையும் ஃப்ரீ இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த சனி ஞாயிறு அந்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சபையினுடைய எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவருக்கு மேலே ஒரு பாஸ்டர், அவர் 80 வயது, அவர் மரித்து போனார். எங்கள் அப்பாவை வளர்த்துனது, எங்களெல்லாம் வளர்த்துனது அவர். நான் ஆண்டவருடைய நடத்துதலை நினச்சி அதிசயப்பட்டு போனேன். நான் அங்கே இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் ஊழியன்னு ஒன்று வந்துட்டா நான் இங்கே வராமையும் இருக்க முடியாது. என்ன விஷயம்னு கேட்டால், அவர் புதன்கிழமே மரிச்சிட்டார். எனக்கு புதன் வியாழன் திருச்சியில் மீட்டிங் இருந்துச்சு. நான் ட்ரெயின் ஏறும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரின்னு. என்னால் ட்ரெயினில் உட்காரவே முடியல. பக்கத்தில் இருந்தவர் ஏன்பா அழுகுறேன்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி சொன்னேன். நான் அப்பாட்ட சொன்னேன், நான் திரும்பி வந்துடுறேன் டாடி அப்படி. மீட்டிங் முடிச்சு நைட் வந்து அப்புறம். ஆனால் என்ன ஒரு நன்மைனா, அடக்கம் அப்போ நடக்கலை. ஏன் இந்த சனி ஞாயிறு நான் சொல்கிறேன்றதுக்கு இந்த விஷயம். அவங்க பையன் அமெரிக்காவில் இருக்கிறார், வரணும். அதனால சர்ச்சுக்கே கொண்டு வரல அவரை மார்ச்சுவரியில் தான் வச்சுருந்தாங்க. அவங்க சன் வந்து வெள்ளிக்கிழமை விடிய காலம் வந்துட்டார். வெள்ளிக்கிழமையும் கொண்டு வரல. சனிக்கிழமை தான் அடக்க ஆராதனை. கரெக்டாக சனிக்கிழமை காலையில் 8:30 தான் கொண்டு வராங்க. இப்போ இங்கே எனக்கு ஊழியம் இருந்துச்சுன்னா அவரை பார்த்துருக்கவே முடியாது கடைசியாக நான். ஏன்னா நான் ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துடுவேன். வெள்ளிக்கிழமையாவது சர்ச்சில் வச்சுருந்தாங்கன்னா அப்போவாது பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்துகிறாருன்னு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒன்று இழந்தது போல இருந்தாலும், ஐயோ ஒரு ஊழியத்தை நம்ம செய்யலையே அப்படின்னு வருத்தம் இருந்தாலும், ஆனால் அதுவும் கர்த்தர் நன்மைக்கே செய்கிறார் என்கிற அது உங்களுக்கு விசுவாசத்தை தட்டி எழுப்பட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அதனால நீங்கள் எதையும் இழந்து போகலை, எதுவும் உங்களை விட்டு போகலை. சகலத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிறார். ஹல்லேலூயா. அது இப்போ விளங்காது, ஒரு நாள் வரும் நமக்கு விளங்க செய்வார். ஆமேன். உற்சாகமா இருங்க. ஆமேன். நான் பேசுன கேட்க மாட்டீங்களா? சரி, ஒரு நிமிஷம் கண்களை மூடி
ஆண்டவரே நீங்க எங்களோட பேசுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது விதைக்கப்படுகிற நேரம். என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படட்டும் உங்க வார்த்தைகள். அது ஏற்ற வேலையில பலன் கொடுக்கட்டும். என்னுடைய செவியை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. என்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவீராக. உழப்பட்ட நிலம் போல உடைய வார்த்தைகளை காத்திருக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம். எங்க வாழ்க்கை மாறும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே தடவை எனக்காக உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லிடுறீங்களா? ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகம் வரும் பாருங்க. நான் காலையிலேருந்து சாப்பிடல. சரி, நீங்க சொல்ற ஹல்லேலூயா எனக்கு நல்லா ஒரு உணவு போல பூஸ்ட் மாதிரி இருக்குது. கிறிஸ்துவின் சபை பல உருவகங்களால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவருடைய மனவாட்டி, 2 கிறிஸ்துவின் சபைக்கு இன்னொரு பேரு அவருடைய சரீரம், 3வது திராட்சை தோட்டம், 4வது சபை குறிச்சு தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை அப்படின்றீங்களா? பிளவுண்ட கண்மலை அப்படின்றாங்க. ஸோ இந்த சபைக்கு பைபிள்ல நிறைய உருவகங்கள் இருக்கு. இந்த புதிய ஏற்பாட்டு சபை கொஞ்சம் வித்தியாசமானது. சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் வந்து ஸ்டேஜ் இது பலிபீடம்ன்றோம். இது பலிபீடம் எல்லாம் கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இது பலிபீடம்னா அதுவும் பலிபீடம் தான். அந்த மூளையும் பலிபீடம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் அடிப்படையில் ஆலயம் கட்டினாங்க. அதுல 3 பிரிவுகள் இருந்தது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளியில அவுட்டர் கோட். ஆலயம் 3 பிரிவா இருந்துச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவனுடைய பிரசன்னம் வரும். அந்த ஷெக்கினா மகிமை காணப்படும். அந்த மகிமை பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது யாருக்கும் கிடையாது. அவர் வருவார், பேசுவார், போயிட்டே இருப்பார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தப்போ ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. தேவாலயத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி போட்டிருந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆக கிழிந்தது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்தது. இன்றைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து தூத்துக்குடியில் உட்கார்ந்து ஆராதிக்கிறோம். நீங்க வீட்டில் உட்கார்ந்து கூட கர்த்தரை ஆராதிக்கலாம். புதிய ஏற்பாட்டு சபை தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை சுமக்கிற இடமா இருக்கிறது. தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் தைரியத்தோடு வந்திருக்கிறோம். கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் நாம் வந்திருக்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். இப்ப நம்ம தைரியமா வர்றதுக்கு அவருடைய ரத்தம் ஒரு காரணமா இருக்கிறது. இல்லைன்னா நீங்களும் நானும் இப்போ உயிரோடையே இருக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தில் அப்படி கால் வைக்கும் போது அசுத்தமான ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் கூட அவங்க மரித்து போகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை சுகமாய் அவருடைய பிரசன்னத்தில் தங்க பண்ணி இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? நம்மில் ஒரு சிலர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பிரசன்னத்தில் தூங்க கூட செய்யறோம். அதை கூட ஆண்டவர் பொறுத்துகிறார். அவர் பொறுமையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் வால்யூம் வைங்க, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன். அவர் பொறுமையா இருக்கிறார். என் பிள்ளை தூங்கட்டும் நல்லா. புதிய ஏற்பாட்டு சபை அப்படியே வேற, நம்ம வேற. உங்களுக்கு தெரியுமா,
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். இப்படி பாக்குறீங்க. எப்படிங்க பிரதர்? நீங்க யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? மனவாட்டி. பாஸ்டருக்கு பக்கத்துல யார் சேரு? பாஸ்டர் அம்மா. மணவாளனுக்கு பக்கத்து சேரு உங்க ஸ்தானம். என்னோட ஸ்தானம் புரியுதா? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. இந்த கிறிஸ்துவின் ஆவி புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறீர்கள். நான் எங்க அப்பாவுடைய ஆலயமா இருக்கிறேன். நம்ம வேற மாதிரி, நம்முடைய ஜீன் வேற, நம்முடைய DNA வேற. We are called out from this world. We are anointed by the Spirit of the Lord. We are called the church. We are the temple of the living God. தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இது விசேஷம். எபேசியர் 5ல இந்த கணவன் மனைவிக்குரிய விசேஷத்தை சொல்லிட்டு கிறிஸ்துவும் இப்படி இருக்கிறார். இந்த ரகசியம் பெரியது. நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்கு பயங்கரங்க. என்னையெல்லாம் பலப்படுத்துகிற ஒரு சத்தியம். இந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ரீசெண்டா ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். 4 உருவின பட்டயத்தோட தூதர்கள் உங்க கூட எப்பவும் வருவாங்க. நைட்டு நான் இவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், எங்க நீங்க எங்க இருக்கீங்க? ஏஞ்சல்ஸ், மை ஏஞ்சல்ஸ் வேர் ஆர் யூ? ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். நீங்க யாரு? மனவாட்டி. தேவன் தங்கும் ஆலயமா இருக்கிறீங்க. மேல அசைவாடினவங்களுக்கே அவ்வளவு மகிமனா. வேதம் சொல்லுது, மோசேயினுடைய ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம். அழியாத நித்திய ஊழியத்திற்கு, இந்த கனமான ஊழியத்திற்கு கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்திருக்கிறார். அந்த அழிந்து போகிற மகிமை இந்த அழியாத மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை அது பிதாவின் மகிமை, அது பரிசுத்த ஆவியின் மகிமை, அது கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோம். We are very very special people. என்ன விஷயம் நமக்கு தெரியாம பிசாசு அதை மறைக்கிறான். நம்ம தாவீத பெருசா பார்க்கிறோம். ஏன்னா பைபிள் இருக்கிறாங்க. நம்மளையும் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். என் மனவாட்டியாகிய சபை, என் சரீரம் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நமக்கு என்ன? கண்ணாடியில பார்த்து என் கலர் இப்படி, என்னோட ஹைட் இப்படி, எனக்கு ஒண்ணும் இல்லை. இது இல்ல உங்க அடையாளம். இது இல்ல நம்மளுடைய அடையாளம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை கர்த்தருக்குள் இருக்கிறார் என்று மேன்மை பாராட்ட கடவன். நீங்க பிறந்த ஊர் இல்லைங்க உங்க அடையாளம். நீங்க ஞான ஸ்நானம் எடுக்கும் போது பழைய அடையாளம் எல்லாம் கர்த்தர் அழிக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் அவைகளை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. உங்களை புதிய மனுஷனை மாற்றுகிறது. உங்களை புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்க அடையாளத்தை மாற்றுகிறார். உங்க ஆதார் அட்டையில் இருக்கிற தலை இல்ல நீங்க. கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். நாம் அவருடைய உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். அவர் நாம் தங்கும் ஆலயம். அவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க பிரச்சனைகளை பெருசா பார்க்கறதே பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. சனிக்கிழமை சொன்னேன், பிரச்சனையா தெரிகிறது தான் பிரச்சனை. தெரியுமா உங்களுக்கு? வேதத்துல சிங்க கபில தூக்கி போடுறேன்னா போடுங்கன்னா, நம்மள அந்த உபவாசம் போட்டிருப்போம். சிங்க கபில போடுறான்ப்பா, நான் வாழ வேண்டியது எவ்வளவு இருக்குது, என் புள்ள கல்யாணம் இருக்குது, இவனை சந்திங்கப்பா, இந்த ராஜாவை மண்டையில ஒண்ணு போடுங்கப்பா. என்னெல்லாம் ஜெபிப்போமோ தெரியாது.
அவங்களுக்கு பிரச்சனையே தெரியல. ஏன்னா தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறிந்திருந்தான். இன்றைக்கு நீங்க உங்களை குறிச்சு ஒரு அறிவு உங்களுக்கு வேணும். தேவனை அறிகிற அறிவுக்கு அடுத்த மேன்மையான அறிவு என்ன தெரியுமா? உங்களை குறிச்ச ஞானம். நான் யாரு? தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கிறேன். எனக்கு ஒரு பங்கு இருக்குது. எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார். அவங்களே சொல்றாங்க பாருங்க, தீச்சூளையில தூக்கி போடுறேன். ஓகே, ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்னு. ஐ எம் ரெடி. நீங்க பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க. இது குழந்தைங்க. ஆவிக்குரிய குழந்தைகள் எத்தனை பேரு? ஹலோ, யாரும் தூங்க கூடாது. நோபடி ஷுட் ஸ்லீப். நான் விட மாட்டேன், இறங்கி வந்துருவேன். இப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்காது இருங்க. என்ன பாடுபட. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கொஞ்சம் பேர் தூங்குவாங்க, அது இயல்பு தான். ஏன்னா ஃபேன் ஓடுது, காத்தடிக்குது, நல்ல தாளாட்டு பாடுற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கிறான். பிசாசை ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. தூக்கம் வரும்போது உங்களுக்கு சில ரகசியம் சொல்லி தரேன். நான் வாலிபர் கூட்டத்தில் போன தடவை சொன்னேன். நாங்கள் வாலிப பசங்களா ஜெபிச்சோம். டெய்லி 8 மணிக்கு நைட்டு ஜெபிக்க தொடங்கினா 3 மணி 4 மணிக்கு முடியும். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே. தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரம். எல்லாம் ஸ்கூல் காலேஜ் போகணும். ஒருத்தருக்கும் டயர்ட் ஆகாது. சாயந்தரம் நைட்டு வரும்போது ஒரு ரகசியத்தை அங்கே கற்றுக்கிட்டேன். நான் சொல்லி கொடுத்தேன் பசங்களுக்கு. என்னன்னா, அப்பா இந்த சோர்வு என் நாவின் அதிகாரத்தில் ஜீவனை வச்சிருக்கிறார். நான் ஆராதிக்கும் போது சொன்னேன், அதை நான் ரொம்ப பயன்படுத்துவேன். எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதான். என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற ஜீவனை உங்களுடைய பிள்ளையா ஊழியக்காரனா நான் பயன்படுத்தி இந்த சோர்வு என் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். இந்த தூக்கம் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதை தடை செய்யக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த நைட்டு தூங்கலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதான், ஆனா இந்த மாம்சத்தின் கிரியையை என் பரிசுத்த ஆவியின் பலன் கொண்டு நான் அழிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீங்க சொல்லி பாருங்க, அப்படி நடக்கும். ஏன்னா மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதிக்கிறது, யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது, போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தரும் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னு விரும்புறார், ஆனா பிசாசு அதை தடை செய்யணும்னு விரும்புறான். 2 பேரும் உங்களை வச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பதில் உங்க கையில தான் இருக்கு. என்னது? சாவி உங்க கையில தான் இருக்குது. நீங்க யாருக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவங்க வேலை செய்வாங்க. நீங்க சொல்லணும், என் நாவின் அதிகாரத்தில் ஜீவனை வச்சிருக்கிறார். பிசாசே, உனக்கு அதிகாரம் கிடையாது, இதை தடை செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வார்த்தை எனக்குள்ள விதைக்கப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க என் கூட சேர்ந்து. ஆமேன், ஆமேன். கர்த்தர் செய்ய நினைத்தது இன்றைக்கு எனக்கு தடைபடக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? முடிவில் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்த போறோம். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போறார். அபிஷேகம் இல்லாதவங்களை கர்த்தர் அபிஷேக போறார். பிசாசின் கிரியைகள் வெளியேற போகிறது. உங்களை புதிய சிருஷ்டி என்று உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த போகிறார். உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நிறைய பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்தாவின் நிறைவு வரும்போது குறைவுகள் மாறி போகும். நீங்க குறைய வச்சுட்டு அப்படியே மண்டையை உடைக்க வேண்டாம். இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான ஆவியானுடைய பிரச்சனை வரும்போது குறைவுகள் மாறி போகும், வியாதிகள் மாறி போகும். நீங்க அதாவது அரிதானதை கேட்கும் போது, தேவனுக்கு பிரியமான இந்த அபிஷேகத்தை கேட்கும் போது கேளாததை கர்த்தர் செய்கிறார். நீங்க விண்ணப்பத்தில் கொண்டு வராத லிஸ்ட ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுகிறார். ஏன்னா நீங்க தேவனுக்கு பிரியமானதை கேட்டிருக்கிறீங்க, நீங்க அரிதானதை கேட்கிறீங்க, அவர் மனசு குளிரும்படி கேட்கிறீங்க. சத்தியத்தினாலே நிறையப்பட்டவர்களாய் உங்க வார்த்தை விண்ணப்பம் பண்ணும் போது இந்த உலக தேவைகளை கூட யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பொய் அல்ல, இது 100க்கு 100 சத்தியமான வார்த்தை. சாலமோன்ட்ட கேட்கிறார்ல, தேவனுக்கு பிரியமா நம்ம அலைன் பண்ணிட்டோம்னு வைங்க, நீங்க கேளாததை கர்த்தர் கொடுப்பார். நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க,
ஆனா தேவனுக்காக அதை தூக்கி போட்டிருப்பீங்க. நீங்க விரும்பி இருப்பீங்க, இப்படியெல்லாம் வாழணுமே. ஆனா பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவை விட மாட்டேன். நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, அவருடைய அன்பை விட மாட்டேன், அவருடைய உறவை விட மாட்டேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க இழந்து போனதெல்லாம் 7 மடங்கு பிசாசு திருப்பி வைக்கணும். நீங்க உங்கள்ட்ட இருந்து கொள்ளையாடின எல்லாவற்றையும் பிசாசுக்கு என்ன தெரியுமா, 7 மடங்கு அவன் திருப்பி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are receiving that அக்கா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வார்த்தையை ரிசீவ் பண்றவங்களுக்கு அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைக்கப்படுகிறது உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அது ஒரு நாள் பலன் தரும், அது ஒரு நாள் கனி கொடுக்கும். அது உங்க வாழ்க்கையில உங்களை பிரகாசிக்க செய்கிற வார்த்தையா இருக்கிறது. ஒரு நாளும் வெட்கப்படுத்தார். Those who receive the word, கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைய போல ஏற்றுக்கொள்ளணுமா, பிள்ளைய போல ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த உருவகத்துல ஒரு உருவகத்தை நான் பேசுறேன் இன்னைக்கு. சரீரம் என்கிற ஒரு அடையாளம். ரோமர் 12:1. இந்த 10 நிமிஷம் ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஓகே. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆராதனை. நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்றார். நம்ம ஆராதனை என்ற பகுதிக்குள்ள போக வேண்டாம், டைம் ஆயிரும். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இப்ப என்னை பலியிடணும்னா என்ன செய்வீங்க சொல்லுங்க ஐயா, யாராவது சொல்லுங்க. என்ன பலி செய்யணும், என்ன பண்ணுவீங்க? நீங்க சொல்லுங்கண்ணா. என்ன பலி கொடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? கைய கால கட்டிடுவீங்க. அடா பாவமே. சரி, கட்டி இல்லைன்னா எஸ்கேப் ஆயிருவேன் இல்லையா? சரி, தூக்கிட்டு போய் பலிபீடத்தில் வச்சு என்ன பண்ணுவீங்க? தடவி கொடுப்பீங்களா? வெட்டுவீங்க இல்லையா? கழுத்து தனியா. கொடுமையா இருக்கு பேசுறதுக்கு. சந்து சந்தா வெட்டிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க சரீரத்தை பலி கொடு. இந்த அதிகாரத்தை படிக்கும் போது இதுக்குரிய உள்ள ஆழத்தை எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டபோது அப்படியே கீழே படிச்சுட்டே போனப்ப அங்க அப்படியே நிறுத்தினார். ஒரு மிகப்பெரிய சத்தியம். 4வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில், நல்லா கவனிச்சிருங்க இந்த 10 நிமிஷம் பாட்டி, நல்லா கவனிக்கணும் சரிங்களா? ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. எத்தனை பேர் மூக்குல சாப்பாடு அனுப்புறீங்க? மூக்கு வழியா சாப்பாடு, வியாதி வந்தா தான் அனுப்புறாங்க இல்லையா? வியாதி வந்தா வாய் வழியா, மூக்கு வழியா. எல்லா அவயவத்துக்கும் ஒரே தொழில் கிடையாது. 5வது வசனம் சொல்லுது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர். இங்க பாருங்க, இந்த ஒருமையை பாருங்க, இந்த ஒற்றுமை. ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். எங்க சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சாவறதுக்கு போயிட்டார். 40 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணாங்க. ஆண்டவர் மீட் எடுத்தார். இன்னொருத்தருக்கு அதே மாதிரி நின்றுட்டு இருந்தவரை காலேஜ் பசங்க வந்து தூக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு என்னன்னா, மூளை இருக்கு, மூளையும் கட்டில் கொடுக்குது, ஆனா இந்த கால் என்ன பண்ண மாட்டேங்குது. ஒருத்தர் நடக்கிறார், இன்னொருத்தர் அவங்க நினைக்கிறாங்க நடக்கணும்னு, ஆனா காலை நடக்க மாட்டேது. ஏன்னா மூளையும் காலையும் கனெக்ட் பண்ற ஒரு உறுப்பு ரிப்பேர். இப்ப நீங்க அந்த உறுப்பா இருந்தீங்கன்னு வைங்க, மூளை இருக்கு, காலும் இருக்கு, ஆனா நடக்க முடியல. ஏன்னா அந்த ஒருமை டிஸ்டர்ப் ஆகுது. ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம். இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறது, இந்த வாய் என்ன பண்ணுது? ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை அப்படியே பேசுது. இப்ப இந்த கை பாருங்க, அப்படியே பேசுது அப்படின்னு இந்த கை. ஏன்னா என்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வருது, அப்படியே நடக்குது.
சாப்பிடும்போது இருட்டில் கூட கரெக்டாக வாயில் போட்டுருவோம். கரெக்டாக இல்லையா? கரண்ட்டே போனாலும் உங்களுக்கு சிக்கன் எடுத்தீங்கன்னா வாய் எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கரெக்டாக போடுறோம். ஆனால் கை கால் வராதுன்னு பாருங்க, எடுத்துட்டு இப்படி அப்படியே போவோம். நம்ம இப்படியே இறக்கி விட்டு இங்கே தான்ப்பா அவன் வாய் இருக்கு. ஸோ நீங்க அவயவங்களா இருக்கிறீங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம உதவி செய்கிறவர்களா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்குகிறவர்களா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் பாரத்தை நீங்க சுமக்கிறவர்களா இருக்கணும். அப்ப கிறிஸ்துவின் சபை நடக்கும், ஓடும், அது வளரும், அது பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, உங்கள் சரீரத்தை பலியிடணுமா? இப்ப பலியிட்டா என்ன ஆயிரும்? துண்டு துண்டா ஆயிரும். ஆண்டவர் கேட்கிறாரு, இப்ப நான் கையின் வைங்க ஆண்டவருக்கு, என் சரீரத்தோட நான் போக முடியாது. ஆண்டவர் என்ன, உன் கையை மட்டும் கொடு, நீ கைதான். உன்னை எப்படி சிறுக செய்யணும்னா கை மட்டும் தான் நான் ஆண்டவர். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். சோ கிறிஸ்து என்னில் வாழ்ந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதற்கு நான் இசைந்து கொடுக்க வேண்டும். சபையில உங்களை குறிச்ச அறிவு உங்களுக்கு வேணும்னு சொன்ன ஆரம்பத்துல. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு எல்லை என்ன என்பதை தெரிந்தவர்களா இந்த சபையில இந்த ஒருமையை காத்துக்கொள்ள ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருந்து பிரயாசப்படணும். இங்க இருக்கிற அழைக்கப்பட்ட மேய்ப்பருக்கு நம்ம ஒரு ஆலோசனை சொல்றோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேளுங்க, இது எல்லாம் எங்க சபையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். துருன்னு இருப்பாங்க, ஏதோ வேலை செஞ்சு அவங்க சபையை எப்படி நடத்தணும்னு ஐடியா கொடுப்பாங்க. எனக்கு என்ன வேலை? கர்த்தரை அறிகிற அறிவுக்கு அடுத்ததா உங்களை குறித்து ஒரு அறிவு வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை எதற்கென்று இந்த சபையில வைத்திருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில எனக்கு என்ன வேலை என்பதை நீங்கள் தெரிந்தவர்களாய் செயல்படும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார். இல்லைன்னு வைங்க, நம்மனால சபையில, அதாவது இந்த சபையா இருக்கட்டும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையா இருக்கட்டும், அங்கே ஒரு வியாதி உண்டாகும். அது நோய்வாய்ப்படும், அது நகர முடியாம இருக்கும். காலை தூக்கணும்னு நினைக்கும், தூக்க முடியாது. கால் இருக்கு, மூளையும் வேலை செய்யுது. ஏன்னா கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்து கொடுக்கிற கட்டளையை செய்ய முடியாதபடி சில மனிதர்கள் நகர்த்த முடியாதபடி தடைகளா இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து பேசுகிறார், be careful of what you do inside the body of Christ. கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நீங்களும் நானும் செய்யறது பேசுறதை குறித்து மிகவும் மிகவும் ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். It's a dangerous business. சும்மா நினைச்சிருக்கீங்களா ஊழியன்றது? மனுஷங்க இருக்காங்க பாருங்க, பிசாசை விட மோசமா இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் போனா பேய் கூட போயிருது, ஆனா மனுஷங்க போறது கிடையாது. என்னை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு 13 வருஷம் காத்திருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த மனுஷனையும் நான் நம்ப கூடாதுன்னு. எந்த ஸ்தாபனமும் என்னை அழைக்கல. கர்த்தர் அழைச்சாருன்னா கர்த்தர் நடத்துவார். எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. 7 வருஷம் என்னால் குடும்பத்துக்கு நான் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் என் கையால் போய் பாப்பாங்களுக்கு பைபிள் வாங்கினேன். அழுதுகிட்டே வாங்கினேன். எப்போவுமே என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஏடிஎம் கார்டில் எங்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நான் உண்மையாக இருப்பேன், சும்மா சுரண்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா 30ஆம் தேதிக்குள்ளே காசை காலி பண்ணிடுவோம். 2 பெண் பிள்ளைங்க, எதுவும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நடத்துறார், அவர் நடத்துவார். எனக்கு அந்த ஒரு வைராக்கியமும் உண்டு. அதனால இப்போ அக்கௌண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. 30ஆம் தேதி முடிஞ்சிடும். இப்போ நல்லா செலவு பண்ணி மீதி ஆகுது பாருங்க, அது வேற. பிளான் பண்ணி சேர்த்தும் போது நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு கொஞ்சம் இல்லை, நமக்கு கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி, கொஞ்சம் ஞானமா பொழைக்கணும் இல்லையா? என்ன சொல்றீங்க? என்னதான் தம்பி சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் ஞானமா பொழைக்கணும். அப்பவே முடிஞ்சு. நம்முடைய ஞானம் அவருக்கு முன்பதாக பைத்தியமா இருக்குதுங்க. தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் யோர் கால்குலேஷன்ஸ் பிளஸ் மைனஸ் டிவிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சொத்து சேர்க்கிறது, சொந்த வீட்டில் இருந்தாதான் நமக்கு மரியாதையா?
இந்த ஊர்ல அப்படி இல்லைங்க. நீங்க இந்த ஊர்க்காரங்க கிடையாது, அவருடைய சரீரமாகிய சபையா இருக்கிறீங்க. உங்க அடையாளம் மாறி எப்பவோ முடிஞ்சு, இன்னும் நமக்கு புரியல. நீங்க இங்க நடக்கும்போது ஒளியா நடக்கிறீங்க, உப்பா நடக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க. இந்த உலகம், இந்த ஊர் உங்களை பார்த்து கத்துக்கணும். இந்த ஊரை பார்த்து நம்ம கத்துக்கிறது இல்ல, இந்த ஊர் உங்களை பார்த்து கத்துக்கணும். நீங்க மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு. அப்படி நீங்க கெத்தா நடக்கிறீங்கன்னா 10 கோடி வச்சுட்டு இல்ல, அங்க ஒண்ணும் இல்ல. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த நாத்தம் முடிச்ச சரீரம் அவர் ஆலயம் சொல்லி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு பெரியவர், ஆனா எனக்குள்ள அவர் வாசமா இருக்க தெரிந்தெடுத்திருக்கிறார். ஐ boast in the Lord. நான் கர்த்தருக்குள்ள என்னை மேன்மை பாராட்டுகிறேன். நிறைய பேருக்கு சொத்து நிறைய இருக்கு போல, அல்லேலூயாவே வர மாட்டேங்குது. தப்பு இல்லை, இருக்கிறது தப்பே கிடையாதுங்க. அது மேல நம்பிக்கையா இருக்கிறது தான் தப்பு. எவ்வளோ கோடி வேணா வச்சுக்கோங்க. இப்ப நான் காணிக்கையெல்லாம் மீதியாய் ஒரு பாட்டு போடுறது அளவு காசு வந்துருச்சு. இப்போ நான் பாட்டு போட்டுறேன் அப்படின்னு முடிவு வந்து, அப்போ டக்குன்னு ஏண்டா காசு இருந்தா போட்டுறேன்ற, காசு இல்லைன்னா ஆண்டவரே கொடுக்கப்பான்ற. எது நல்லது? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு நிறைய காசு முன்னாடி இருந்திருந்தா நான் எவ்வளோ தவறுகள் செய்திருக்கேன். ஊழியந்தான், ஆனால் எத்தனை தப்பு நடந்திருக்கும். நன்றி என்கிட்ட ஒண்ணுமே நீங்க கொடுக்காததுக்கு. இப்ப கொடுக்கிறாரு, ஏன்னா இப்ப நம்ம பலப்படுத்தி தேவனை அறிகிற அறிவு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி இப்ப இவன் ஒழுங்கா இருப்பான். காசு கொடுத்தாலும் என்னை நம்புவான் போது காசு கொடுப்பார். இப்ப நான் அந்த காசை வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ற அளவுக்கு காசு இருக்கு, ஆனா நான் இப்ப 2 பாட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா நான் அவரை நம்பி இருக்கிறேன். அப்பா, அதாவது எப்படி அற்புதம் செய்வார் தெரியுங்களா ஆண்டவர்? நீங்க அவரை மட்டும் நம்பி நின்று பாருங்க. நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியல. அவர் பிள்ளை. நான் ஜெபிக்கும் போது அதெல்லாம் சொல்லுவேன். அப்பா, நான் உங்க பிள்ளையா ஜெபிக்கிறேன், அழைக்கப்பட்டவனாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உங்க உடன் சுதந்திர வாளியாய் ஜெபிக்கிறேன். அதுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பார், அதெல்லாம் கனப்படுத்துவார். நீங்க அவருடைய சரீரத்தில் அவயவங்களா இருக்கிறீங்க. கர்த்தர் எப்படி உங்களை எதிர்பார்க்கிறாருன்னா அவயவமா எதிர்பார்க்கிறார், முழுசா வேண்டான்றார். எப்படி அப்படின்னா என்னது? படிப்போட நான் யாரு தெரியுமா, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, அப்படியே வீரபாண்டி கட்டபொம்ம நாட்டு மீசை முறுக்கிட்டுலாம் வேண்டாம் ஆண்டவருக்கு. அப்படி பேசுறவங்களும் ஆண்டவர் அதில் உடைக்கிறாரு. கெத்தா இருப்பீங்க, சும்மா ஒரு சின்ன பையனை ஆண்டவர் பயன்படுத்திட்டு போயிடுவார். என்னடா இது அப்படின்னு ஆண்டவரோட ஸ்டைலே அதுதான். தகுதி இல்லாதவனை அழைச்சு தகுதிப்படுத்தி அவர் யார் என்பதை நிரூபிக்கிறவர். ஸோ என்ன நமக்கு பொழைக்க தெரிஞ்சவன் என்ன பண்ணணும்னா தகுதியெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருந்தோம். பவுல் சொல்றாரு பிலிப்பியர்ல, லாபமா இருந்தவைகளை எல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் கிறிஸ்துவுக்காக எண்ணுகிறேன். சபையின் ஒருமைக்காக லாபமா இருக்கிறவர்களை நீங்க நஷ்டம் என்று எண்ணணும். ஹல்லேலூயா. இங்க வந்து ஊழியம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டங்க. பிசாசு அப்படி போராடுவான் ஊழியக்காரர்களை விழ தள்ளுறதுக்கு போட்டி. அதற்காக சிலரை அவன் பயன்படுத்துவான். அது சபையில கூட இருக்கும் ஒரு சிலர். ஏன்னா நம்ம நியாயம் பேசுற மாதிரி இருக்கும், நியாயமா தான் நம்ம கேட்போம். பிசாசோட தந்திரம் என்னதேமா, எப்படி கேட்கணுங்கிறத மறைச்சு நீங்க எல்லாரும் முன்னாடி கத்தி விட்டுருவீங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள், ஆனா அன்பா இருங்க. ஒருத்தனுக்கு புத்தி சொல்லணும்னா தனியா கூப்பிட்டு பேசணும், எல்லாரும் முன்னாடி பேசக்கூடாது. ஒருத்தனை உடைக்க கூடாது, ஏற்கனவே எல்லாம் உடைஞ்சுதான் இருக்கிறான். நம்மளும் அவனை உடைக்க கூடாது, அவனை உருவாக்கணும். நீங்க ஒருத்தனை உடைக்கிறீங்கன்னா அது உருவாக்குறதுக்காக தான் இருக்கணும். ஒருத்தனை காயப்படுத்தீங்கன்னா கட்டு போடுற கடமை உங்ககிட்ட தான் இருக்கு, அந்த செலவு உங்களோடது. ஒரு பொண்ணை பத்தி, பையனை பத்தி, வாலிப பிள்ளைகளை பத்தி தவறா பேசிட்டோம்னா அவங்களை திருப்பியும் தேவ ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துற ஜெபத்தை உங்க வாய் தான் செய்யணும், இல்லைன்னா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் காயம் ஏற்படுத்தி என்ன பண்றார்? அவரே காயம் கட்டுகிறார். முழுசா வேண்டாம், நீங்க
உங்க படிப்பு வேண்டாம், உங்க அழகு வேண்டாம், உங்க சொத்து வேண்டாம். கர்த்தர் உங்களை பலியாக கேட்கிறார். கர்த்தர் உங்களை அவயவமா கேட்கிறார். முழுசா வந்து எங்க ஒட்ட வைக்கிறது? இப்ப எனக்கு விரல் கட்டாச்சுன்னா ஒரு மனுஷனை இங்க பிக்ஸ் பண்ண முடியுமா, இல்ல ஒரு விரலை பிக்ஸ் பண்ண முடியுமா? ஆண்டவர் தான் உங்க சரீரத்தை பலி கொடுன்றார். அவயவமா வா, எனக்கு நீ விரலா வேணுமா வா, என் காலா வேணும்னா நீ வா. எல்லாருக்கும் ஆண்டவர் மைக் தர போறது கிடையாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னதே சொல்றேன், இந்த உலகத்துல மேல நின்று பாடி நான் எங்களை மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. எங்களுடைய மகிமையை விட மறைவிலிருந்து உண்மையா ஊழியம் செய்யற உங்க மகிமை பரலோகத்துல பெருசா இருக்கு. நீங்க வெட்கப்படுத்த ஆண்டவர் கணக்கு வைக்காம விடவே மாட்டார். நீங்க கர்த்தருக்கு மறைவிலிருந்து செய்யற ஜெபம், இந்த ஊழியத்திற்காக, இந்த சபைக்காக, இந்திய தேசத்திற்காக செய்யறதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்க மறைவு எல்லாம் மறந்துட்டாங்க நீங்க நினைக்கலாம். இல்லை 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 இல்லை, அவர் மறவாதவர், கணக்கு வைக்கிறவர். கண்ணீரை கூட புடிச்சு வைக்கிறாரு, மறக்க மாட்டாரு. நீங்க பட்ட பாடுகள் அவர் மறக்கிற தேவன் கிடையாது. எல்லாம் கணக்கு இருக்கு, கணக்கு இருக்கு. ஏற்ற வேலை அந்த டைமிங்ல வருவார் பாருங்க, அவரை யாருமே தடை செய்ய முடியாது. அவர் எழுந்திருக்கணும்னு ஒரு டைம் இருக்கு உங்க வாழ்க்கையில். அவர் எந்திரிக்கும் போது யாரும் உட்காருன்னு சொல்ல முடியாது. உங்க கையில் அவர் மைக்கு கொடுப்பாரு, யாரும் புடுங்க முடியாது. உங்களை ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துவார், யாரும் இறக்க முடியாது. ஏன்னா உயர்த்துகிறது அவராலே, தாழ்த்துகிறதும் அவராலே. இந்த சபையின் ஒருமையை காக்கிறதுக்கு நான் பின்னாடி நின்னா சில ஊழியம் நல்லா இருக்கும் அப்படின்னா பின்னாடி போயிடணும். எங்க ஸ்கூல்ல படிக்கும்போது ஒருத்தன் வாலிபால்ல நாங்க விளையாடும் போது, வாலிபால் எத்தனை பேர் விளையாடுறீங்க தம்பி? இப்ப எல்லாம் போன்ல தான் ஃபுட்பாலே விளையாடுறோம். வாலிபால்ல சென்டர்ல நிக்கிறவன் ரொம்ப முக்கியமான ஆளு. சென்டர் அவன் தான் எடுத்து அங்கிருந்து வர சர்வை எடுத்து கொடுக்கணும். என் ஸ்கூல்ல ஒருத்தன் 6 அடி இருப்பான். அப்பவே அவன் இங்க நாங்க இப்படி விளையாண்டு இருப்பான், அவன் அடிச்சா அந்த சைடு தான் அடிப்பான். அங்க யாரா இருக்கிறா, ஆனா நான் தான் சென்டர் நிப்பேன்னுவான். ஏய் நீ தான் வந்த அங்க அடிச்சு விடுறியா, அப்புறம் இல்ல இப்படி திரும்பியாவது விளையாடி இங்க அடிச்சு விடுவேன். அவனுக்கு அவனை குறிச்ச ஒரு தெளிவில்லை. எனக்கு எல்லாம் வரும். அது 4 வயசுல அப்படி பேசலாம். எங்க மாமா டம்பல் எடுத்துட்டு இருந்தாரு, அந்த மரக்கட்டையில் இருக்கும்ல. எனக்கு 4 வயசு. மாமா தள்ளுங்க நான் தூக்குறேன்னு. முடியாது அதெல்லாம் தூக்கி. எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அப்படி நான் உதைச்சேன்னா செவுரு விழுந்துரும். இந்த கார்ட்டூன் பார்த்து போய் உதைச்சு கால் தான் வலிச்சுது அன்னைக்கு. இப்போ விழுகாதோ அந்த அறிவு வர்றதுக்கு ஒரு அடிபட்டுச்சு. எங்க மாமா தூக்குனதை தூக்கி பார்த்தா தள்ளுங்க சரி தூக்குன்னு விட்டாரு. நகுத்த முடியல அதையே முடியாதுடா. இப்ப என்ன குறிச்ச அறிவு அப்பதான் வருது. நான் எங்க சர்ச்சில் பிரசங்கம் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு வைங்க, சரி ஒரு வாரம் நீ பேசுன்றுவேன். நீ ஒரு வாரம் ஒரு 15 நிமிஷம் பேசு பார்க்கலாம். அப்படியே எல்லா வாரம் பேசு, ஒரு மாசம் பேசு, பிரசங்கம் தீந்துரும். என்ன பேசுறது? ஏதோ ஆண்டோட அதுதாங்க அபிஷேகம் பண்ணி தான் இந்த ஊழியமே செய்ய முடியும், இல்லைன்னா வராது. யாரு வேணா பிசினஸ் பண்ணலாம், ஊழியம் யாரு வேணா செய்ய முடியல. நான் பார்த்ததுல உடைக்கப்பட்டு பக்கத்துல இருக்கிறவன் தான் டேஞ்சரான ஆள். ஏன் தெரியுமா? தூரமா குழி தோண்டினா நம்ம விழுக போறது இல்லை. இங்க இருக்கிறவன் தோண்டினான்னு வைங்க, அடுத்த ஸ்டெப் உள்ள போயிடும். ஐயோ நான் பட்ட பாடெல்லாம் இருக்கே. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் உருவாக்குறது தம்பி. உன் திறமையெல்லாம் இங்க செட் ஆகாது. நான் எப்ப இருந்து பாட்டு எழுதுறேன்? 15 வயசுல இருந்து எழுதுறேன். இப்ப இந்த இயேசுவே அதெல்லாம் 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. வானத்திலும் அது 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏன் இப்ப கொண்டு வராரு? எனக்கு இதுதான் சரியான நேரம். அவசரமே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வயசு சொன்னேன், அதனால இப்பவும் சொல்றேன். ஏன்னா வயசு தெரியாதனால சின்ன பையன் நீ என்ன வேணா பேசுவ,
அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு, ரொம்பனா தாத்தா மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது. சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது எனக்கு. ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. உடைக்கப்படுறதுக்கு முழுசா நீ வேண்டாம்டா, நீ அவயவமா வேணாம். என்னை உடைங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா. மனிதர்கள் என்னை உடைக்கும் போது நான் அநேக நேரம் அழுதாலும் அதுக்கப்புறம் ஒரு பலன் வந்துச்சு பாருங்க. அவர்களுக்காக நான் நன்றி சொன்னேன். நன்றி ஆண்டவர், இவர்களுக்காக நன்றி. கர்த்தர் என்னை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் பேரை யூஸ் பண்ணீங்களே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோ நீங்க உங்க மெய்ப்பனுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா, ஒன்னா நீங்க அப்போஸ்தலனா இருக்கணும், இல்லைன்னா தீர்க்கதரிசியா இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியாது இருக்கணும். இல்லைன்னா ஒரு மெய்ப்பனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு, நான் இங்க நடக்கிறது சொல்ல, நான் எங்க ஏரியாவில் நடக்கிறது சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மை. நிறைய பேர் வந்து ஐடியா கொடுப்பாங்க, வயிறு கலக்குது. ஊழியக்காரர்களை பிசாசு அப்படியே அப்படியே கடிச்சு கொதறணும்னு நினைப்பான். ஆண்டவராக்கும் பாதுகாக்கிறார். உங்களையும் அதே தான், பிசாசு உங்களை எப்படியாவது பிச்சு வீசணும்னு நினைப்பான். எனக்கு ஒரு 4 தூதர் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் தூதர்களை வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க ஒரு மனவாட்டியா இருக்கிறீங்க. நீங்க வெரி வெரி ஸ்பெஷல் பீப்புள். we are very special. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்முடைய ஸ்பெஷாலிட்டி எங்க தெரியுமா? அது மகிமைப்படுது நான் அவயவமா வரும்போது. நான் எப்படிப்பா இந்த சபையில இருக்கணும், என்ன வேலை செய்யணும், எனக்கு என்ன அபிஷேகம், அதை மட்டும் நான் செய்யறேன். உங்களுக்கு வேற மாதிரி ஆண்டவர் அழகா பேசுறார். உங்க மேல கொஞ்சம் கிருபையா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அப்படியே உங்களுக்கு புரியும். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? 17 சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? 19 அவை எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? 21 கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை, தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. 25 நமக்கு முக்கியமான வசனம். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறை உழுவதற்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். இப்படி சரீரத்தை அமைக்கிறார். 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய பிறப்பை மாற்றுறார், நம்முடைய ஜாதியை மாற்றுகிறார், ஊரை மாற்றுறாரு. நான் தூத்துக்குடி ஆளு அதை மாற்றுறாரு. நான் யாரு தெரியுமா? அதை மாற்றுறாரு.
என் சொத்து என்ன தெரியுமா, அதை மாற்றுகிறாரு. கர்த்தர் அதெல்லாம் உடைக்கிறார். உங்களை அவயவமாய் அவர் கேட்கிறார். அவருடைய சரீரத்தில் உங்கள் பங்கு என்ன என்பதை தெரிந்துச்சுன்னா நீங்க பிரகாசிப்பீங்க. ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரலன்னா, நான் தேவனுடைய சன்னிதானத்தில் உடைக்கப்பட்டவனா இன்னும் வரவில்லை. நீங்க உடைக்கப்பட்டவனாய் வராததினாலே உங்களுடைய வேலை என்ன என்று ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு சொல்லவில்லை. God is expecting you to know about yourself. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நம்ம நிறைய மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பயங்கரமா வேலை செய்வேன், 15 மணி நேரம் கூட செய்வேன். எதுக்கு இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? எப்படியாவது இவன் வேலையில் என்னை சேர்த்தணும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா ஆண்டவர் சேர்த்தும் போதே ரெடி பண்ணி தான் சேர்த்துறாரு. எல்லாத்தையும் உடைச்சிடுறாரு. நான் வல்லவன் நல்ல அதெல்லாம் பேசாத, எனக்கு நீ கையாவா காலாவா போதும். உன்னுடைய கிரெடென்ஷியல்ஸ், நான் இவ்வளவு படிச்சிருக்காண்டவர், அப்ப என்ன சேர்த்துவீங்க? ஒண்ணுமே இல்லைன்னு வா, நான் சேர்த்துறேன். என் படிப்பு குப்பைன்னு தூக்கி போடு. இந்த ஒருமை, இந்த சரீரத்துடைய ஒருமையை காத்துக்கொள்ள எப்படி ஒவ்வொன்றும் வேலை செய்யுது இல்லைங்களா? எவ்வளவு அழகா இந்த மெஷின் ஓடுது. கரியா உள்ள போனா வேற கலர்ல வெளியே வருது இல்லையா? கீரையா போட்டா அது வேற கலர்ல, அந்த மெஷின் அரைச்சு தள்ளுது வெளியே. எவ்வளவு அழகா பண்ணுது. அந்த ஒன் டாய்லெட் போனுங்கிற அந்த எண்ணம் வரும்போது போறோம், எண்ணம் வரலன்னா எவ்வளவு பாடு தெரியுமா? அந்த சென்ஸ் பேண்ட்லயே போகும். 60 வயசா இருக்கும், அந்த வியாதி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, டியூப் மாட்டி விட்டுறாங்க, ஏன்னா தெரியாம போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மெஷின் எவ்வளவு அழகா வேலை செய்யுது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நான் தலையா இருக்கிறேன், என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற சபை எனக்கு வேணும், என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அவயவங்கள் எனக்கு வேணும், என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற என் மேய்ச்சலின் ஆடுகள் எனக்கு வேணும். மற்றவைகள் என்ன பண்ணுதுன்னா இந்த சரீரத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தேவன் உங்களுக்கு குறிச்ச ஒரு ஞானத்தை இன்னைக்கு கொடுப்பார். இது பரிசுத்த ஆவியினால் ஆகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். அதே 12:13 வசனம், நாம் யூதர் ஆயினும் கிரேக்கர் ஆயினும் 1 கொரிந்தியர்ல அடிமைகள் ஆயினும் சுயாதீனர் ஆயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, எல்லாரும் ஒரே. இந்த ஆவியானவர் இல்லாதவங்க பண்ற சேட்டை இருக்கு பாருங்க சர்ச்சில். எங்க சர்ச்சில் நிறைய வெளி வேலைகளை செய்வாங்க அவங்க, ஆனா ஜெபம் இருக்கு. அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் தூக்கிடலாம், ஆனா ஜெபம் இருக்கு. என்ன பண்றது? ஒருமையை கெடுப்பாங்க. ஏன்னா ஆவியானவர் இசைவாய் கட்டுகிறார், இந்த சபையை கட்டி காப்பாத்தி கொண்டு போறவர். இப்போ உங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆள் இந்த குடும்பத்தை என்ன பண்ணுவீங்க? சேர்த்தி. உங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க நல்ல வார்த்தைகள் பேசி தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி இந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் அவர் நடத்துனராக இருக்கிறார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்ன்றீங்க? ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் வரும்போது நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிய வைப்பாரு. அது அந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அறிவு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை பிரயோஜனமா மாறிடும். உங்க வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமா மாறிடும். உங்க பேச்சு மாறும். அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களா நீங்க மாறிடுவீங்க. அநேகரை என்கரேஜ் பண்றவர்களா நீங்க மாறிடுவீங்க. அநேக ஊழியத்தை செய்கிறவர்களா நீங்க மாறிடுவீங்க. உங்களுடைய எல்லாம் மாறும். என்ன இது நடக்குதுன்னா உங்களை குறிச்ச அறிவு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிற, எங்க நான் உன்னை வைச்சிருக்கிறேன், நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிற, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, நீ கவலைப்படாத, நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? Yahweh, hallelujah.